ஓம் சாந்தி. அவ்யக்த சமிகை 7 மார்ச் 2026. பாபா நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறாருன்னா, निश्चय बुद्धि का अर्थ है बेफिक्र बादशाह, वही बाप समान है. பாபா சொல்றாங்க, நிச்சய புத்தியினுடைய அர்த்தமாவது கவலையற்ற மகாராஜா, அதுதான் தந்தைக்கு சமமான நிலை. பாப் சமான் ஸ்திதி. विनाशी धन वाले जितना कमाते उतना समय प्रमाण फिकर में रहते. இந்த அழியக்கூடிய செல்வத்தை, சொத்தை யாரெல்லாம் நிறைய சேர்த்து வச்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஒரு கவலை வந்துடுதான். ஏன்னா அதை காப்பாற்றணும், இல்லை அதை ரீஇன்வெஸ்ட் பண்ணணும், அதை பத்திரமா பாதுகாக்கணும், டேக்ஸ் வராமல் பார்த்துக்கணும், எக்கச்சக்க கவலை வருது அதில். लेकिन जिन्हें फेथ है कि हम ईश्वरीय खजानों के मालिक और परमात्म बालक है, वो सदा ही स्वप्न में भी बेफिक्र बादशाह है. ஆனால் யாருக்கு இந்த ஒரு நிச்சயம் இருக்கிறதோ, அதாவது நான் ஈஸ்வரிய பொக்கிஷங்களின் அதிகாரியாக இருக்கின்றேன். என்ன நிச்சயமா? நான் ஈஸ்வரிய பொக்கிஷங்களின் அதிகாரியாக இருக்கின்றேன் மற்றும் நான் பரமாத்மாவினுடைய குழந்தை. இல்லை, இதை கொஞ்சம் நினச்சி பார்த்தா நமக்கு எப்படி இருக்கும்? கடவுளினுடைய குழந்தை. எப்படி லௌகிக உலகத்தில் இறைவன் மிகப்பெரியவன் அப்படிங்கிறாங்களாம். கடவுளினுடைய குழந்தை. எங்கள் அப்பா ரொம்ப பெரியவர், எங்கள் அப்பா ஒரு சுப்ரீம் ஸ்டார். அப்போ உங்களுக்கு என்ன கவலை? அப்போ நம்ம எப்படி இருப்போமா? கனவுல கூட நம்ம கவலை இல்லாமல் இருப்போம். கனவில் கூட கவலை வராது. क्योंकि उनको विश्वास है कि यह ईश्वरीय खजाने इस जन्म में तो क्या लेकिन अनेक जन्म साथ हैं. ஏன்னா நமக்கு இது நிச்சயம் இருக்கா, நான் இப்போ சேர்த்து வைக்கக்கூடிய பொக்கிஷங்கள், ஈஸ்வரிய பொக்கிஷங்கள் ஒரு ஜென்மம் மட்டும் இல்லை, இந்த ஆத்மாவோட பிறவி பிறவியாக வந்துட்டே இருக்க போகுது. எத்தனை பிறவி? 21 பிறவி. எத்தனை பிறவிகளுக்கு சேர்த்து வச்சு இந்த சின்ன சங்கம்ல என்னுடைய சின்ன ஒரு முயற்சியின் மூலமாக பாபா அதனுடைய ஆதாரத்தில் கொடுக்குறாருனா, அப்போ நம்ம அவருக்கு இல்லையா எவ்வளோ தேங்க்ஸ் சொல்லணும். साथ रहेंगे इसीलिए वो निश्चय बुद्धि निश्चिंत रहते हैं. மற்றும் இந்த பொக்கிஷங்கள் என்னுடனேயே இருக்கும். என்னுடைய 2வது 3வது பிறவியில் ஐயோ நான் என்ன பண்ணுவேனோ, எங்கே பண்ணுவேனோ, கவலைப்பட வேண்டாம். சத்தியுகத்தில் அதுக்கு தான் இங்கேயே ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிடுறோமே. இன்னாருக்கு குழந்தையா பிறக்கணும், பிரின்ஸாக இருப்பேன், இல்லை பிரின்சஸாக இருப்பேன், இல்லையா? இதெல்லாம் பாபா சொல்லி கொடுத்துட்டார் நமக்கு. அப்போ அங்கே என்ன பண்ண போகிறோம், யார் கூட இருக்க போகிறோங்கிறது பாபா இங்கே நிச்சயம் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி ஃபுல் பிராப்தி 21 ஜனம் 21 பிறவிகளுக்கு செட் பண்ணி கொடுத்துட போகிறாரு. फिर मुझे क्यों फिक्र करना? பின்ன நான் எதை பற்றி கவலைப்படணும்? நான் எந்த அப்பா அம்மாவுக்கு பிறக்கணுங்கிறது முதற்கொண்டு பகவான் எனக்காக யோசிக்கிறார் அப்படின்னா பின்ன எதை பற்றி நான் கவலைப்படணும்? அதனால பாபா என்ன சொல்றாரு, சாத் ரஹேங்க, நான் கூடவே இருக்கோ செய்வேன். அவர் அங்கே வரப்போகிறது இல்லை, பட் பிரம்மா பாபா கூட இருக்கிறோம் இல்லையா? அதனால பாபா சொல்றாரு, நீங்கள் ஒரு பிறவிக்கு என்ன பல பிறவிகளுக்கு நான் உங்களை செக்யூர் பண்ணிடுறேன்னும் பொழுது நம்ம எப்படி இருக்கலாமா? கவலை இல்லாத ஸ்திதி, நிச்சய புத்தியுடைய ஸ்திதியோடு மகிழ்ச்சியாக இருக்கலாம். நல்லது. ஓம் சாந்தி.